வணக்கம். ருத்து லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீபாட் பண்ணதுக்கப்புறம் எப்படி மறுபடியும் நான் தாமரை செடி நட்டு வைக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டி வாட்டர் லில்லி. இது சம்மரில் மட்டும்தான் பூக்கும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பீம் அப்படிங்கிற வெரைட்டி. அது பாருங்கள், தேர்ட் ஃப்ளவர் நல்லாவே பெரிய ஃப்ளவராக கிடச்சிருக்கு. வாங்க இப்போ நம்ம எப்படி நடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரீபாட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி மீன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் காய விட்டுறலாம். நான் ஒரு 4 தொட்டி 2 நாள் காய விட்டு வச்சுருக்கேன். இதில் சென்டரில் ஒரு குழி எடுத்துகிட்டு இதில் தான் நம்ம உரம் வச்சு கொடுக்க போகிறோம். ஏன்னா எல்லா தொட்டியில் இருக்கிற மண்ணையும் வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் உரம் வச்சு போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நான் சென்டரில் மட்டும் கொடுத்துக்கிறேன். இதுக்கு நான் உரம் வச்சு கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் உரம் கொடுக்கல. இருந்தாலும் நிறைய தொட்டி இருக்கிறதுனால இப்போ சென்டரில் மட்டும் ஒரு 1 கிலோ அளவுக்கு உரம் வச்சு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ரீபாட் பண்ணும்போது கீழே ஒரு 4 கிலோ அளவுக்கு மறுபடியும் உரம் வச்சு கொடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் நத்தைகள் எல்லாமே சென்டரில் வந்திருக்கும். நம்ம தண்ணியெல்லாம் எடுத்ததுனால அது ஒன்றும் ஆகாது. அதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுவும் மக்கி நமக்கு நல்லா ஒரு உரமாக கிடச்சிரும். மீன் மட்டும் கரெக்டாக நம்ம செக் பண்ணி வெளியே எடுத்துடணும். சேத்துக்குள்ளே இருக்கும் மீன்கள். இது பார்த்திங்கன்னா Q133 அப்படிங்கிற ஒரு வெரைட்டியோட டப். இதில் பார்த்திங்கன்னா மண் பத்தாமல் இருக்குது. அதாவது தொட்டியில் ஒரு அரை தொட்டி இல்லாமல் ஒரு 20% மட்டும்தான் மண் இருக்குது. அதனால் இது சென்டரில் இருக்கிற சேரை மட்டும் எடுத்துகிட்டு நடுவில் உரம் வச்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் மண் சேர்த்துக்கலாம். புது மண் வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பழைய மண் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பழைய களிமண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க. அப்படியெல்லாம் பண்ண தேவையில்லை. உரம் மட்டும் வச்சா போதும். வாங்க இப்போ உரம் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 4 கிலோ மக்கிய மாட்டு சாண உரம். இதில் இருக்கிற கல்லெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த உரம் வேணாலும் கொடுத்துக்கலாம். மண்புழு உரம், தோல் உரம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கோழி உரம் மட்டும் கொடுக்க வேண்டாம். இதில் 1 கப் சாம்பல் சேர்த்துக்கலாம். சாம்பல் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு தான் நம்ம சாம்பல் சேர்க்குறோம். 1 கப் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா காய வச்ச டீத்தூள் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்கலாம். வேப்பம் புண்ணாக்கு இது ஒரு செடிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது 4 செடிக்குங்கிறதுனால நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 4 கிலோவும் முதல்ல நீங்கள் தாமரை வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கொடுத்துக்கலாம். நான் 4 செடிக்கு கொடுக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் எந்த உரம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கம்போஸ்ட் ஸ்மெல் வரும், அதனால் அது கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி தேங்காய் புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கை தவிர தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஸ்மெல் வரும். தண்ணியில் எண்ணெயாக இருக்கும். அது இல்லாமல் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா தண்ணியில் மிதங்கும். இதை கண்டிப்பாக தொட்டிக்கு அடியில் தான் நம்ம கொடுக்கணும். மேலே மண் போட்டு கவர் பண்ணிடணும். பாருங்கள், சென்டரில் இந்த மாதிரி குழி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் ஒரு 1 கிலோ அளவுக்கு கொடுத்துக்கலாம். நீங்கள் மண் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க முதல்ல நடும்போது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 கிலோ அளவுக்கு இந்த மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 1 கிலோ அளவுக்கு உரத்தை போட்டுட்டு மேலே நல்லா கவர் பண்ணிடணும். இல்லைன்னா கண்டிப்பாக மிதந்து வந்துடும். இந்த தொட்டியில் சேர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க. அதனால் மேலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மண் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பழைய மண்ணவே சேர்த்துக்கலாம். இது நல்லா களிமண்ணாக இருக்குது பாருங்கள். இதை மாற்றணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நம்ம உரம் மட்டும் சேர்த்தோம்னாவே போதும். பாருங்கள், இந்த மாதிரி நட்டு வச்சாச்சு. நட்டு வச்சதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக விட்டுறணும். வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் அரை தொட்டியெல்லாம் வைக்கக்கூடாது. தண்ணி ஃபுல்லாக விட்டுறணும். விட்டுட்டு உடனே மீன் விடக்கூடாது. இந்த மாதிரி டக் வீடு நம்ம மேலே போட்டு விட்டுக்கலாம். போட்டு விட்டுட்டு ஒரு 4 நாள் கழித்து நம்ம மீன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்தோம்னா வெயிலுக்கு உங்களுக்கு மீன் செத்து போயிடும். அதனால் இது தண்ணி எந்தளவுக்கு சூடாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் மீன் விட்டுக்கலாம். கப்பீஸ், கலர் ஃபிஷ் எல்லாம் விடக்கூடாதுங்க. அதெல்லாம் வெயிலுக்கு தாங்கவே தாங்காது. குளம், ஏரி, அதுக்கப்புறம் ஆறு இங்கெல்லாம் இருக்கிற இந்த குட்டி குட்டி மீன்கள் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். பெரிய மீன்கள் விட்டால் கண்டிப்பாக வெயிலுக்கு தாங்காதுங்க. கொஞ்சம் சின்ன சின்ன மீனாகவே விட்டுக்கோங்க. பாருங்கள், இது ஒயிட் பியோனி. இது ஃப்ளவரிங் முடிஞ்சுது. நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது. நான் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல.
ஒயிட் பியோனி ஃப்ளவரிங் முடிஞ்சு நீ டார்மண்ட் போகுது. இதுக்கும் அதே மாதிரி இலையெல்லாம் கட் பண்ணி விட்டு சென்டரில் உரம் வச்சு கொடுத்தா கூட நல்லாவே தழைச்சி வந்துடுங்க. அடுத்தது பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜூலியட் அப்படிங்கிற ஒரு நியூ வெரைட்டி. அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்திருக்குங்க. சூப்பராகவே இருக்குது இந்த ஃப்ளவர். ஆக்டோபஸ், ஜூலியட், சாந்தினி இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கலர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா புல்சை வாட்டர் லில்லி. இதில் ஒரு பிளான்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அல்ட்ரா வயலட் வாட்டர் லில்லி. இது நல்லாவே ஃப்ளவரிங் கொடுக்கக்கூடிய வெரைட்டி. இதில் பார்த்திங்கன்னா டியூபர்ஸே வர்றதில்ல. 2 இயர்ஸாக கண்டினியூவாக பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரே செடி தான் பெருசாகி பூத்துக்கிட்டே இருக்குது. லோட்டஸ் டியூபர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.